வெல்கம் டு அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போது ரொம்பவே ஒரு பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ChatGPT. இந்த ChatGPTனா என்ன, இதை ஏன் இவ்வளோ மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி நினச்சி ஏன் ஒரு சிலர் பயப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ChatGPT அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு ரோபோட். நீங்கள் சொல்கிற எல்லா கமாண்டையுமே கேட்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம ரோபோட்னு சொல்லுவோம். பட் அது நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ரோபோட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இது செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக செய்யுது. அது மாதிரி உங்கள் ஃபோனுக்குள்ளேயே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கேட்குற எல்லாமே பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ChatGPT. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ChatGPTனா என்ன, ChatGPTனால் வரக்கூடிய ஒரு சில பாதிப்புகளும் அதனால் வரக்கூடிய ஒரு சில நன்மைகளும் அண்ட் அது சம்மந்தமான இப்போ கரண்ட்டில் நியூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நியூஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ முடிகிற அந்த டயத்தில் உங்களுக்கு ChatGPTனா என்ன அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோவுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ChatGPT அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேட்பாட்னா என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு ரோபோட்னா நம்ம மனுஷன் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு நாய் மாதிரியோ ஒரு உயிரினம் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்து அதுக்கு நம்ம கமாண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கமாண்ட் சொன்னால் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணுறதுல இன்டர்நெட் படத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கூடயே வச்சுட்டு இருக்கிறது. பட் சேட்பாட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஜஸ்ட் சேட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ChatGPTயில் எப்படின்னா, நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேட் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இந்த ChatGPTயோட ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இந்த ChatGPTயை ஃபஸ்ட்டு யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OpenAI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான். இந்த நவம்பர் 2022 தான் இந்த ChatGPT ஒரு வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக எல்லா மக்களும் ட்ரை பண்ணுறதுக்காக பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இது ChatGPTயை ஆப்பாக இன்னும் அவங்க டெவலப் பண்ணல. இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு ட்ரையல் மாதிரி போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. OpenAI நெட்வொர்க்கோட CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதோட கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. 2015 அவர் OpenAIயோட ஒரு கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. பட் லேட்டர் தான் ஒரு சில காரணங்கள்னால 2018 அவர் இந்த OpenAIலேருந்து ரிசைன் ஆகி வெளியே வந்துடுறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த பொறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேனை தான் சேரும். பட் இருந்தாலுமே அதில் ஒரு சில பங்களிப்புகள் எலான் மஸ்க்குக்கும் உண்டு. இப்போ இந்த OpenAI நெட்வொர்க் டெவலப் பண்ண இந்த ChatGPTயோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா $29 பில்லியன் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் இந்த ChatGPT பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி பெஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் எவர் மேட் ஃபார் தி பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாகவும் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கிறது இப்போ இந்த ChatGPT தான் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை இந்த நியூயார்க் டைம்ஸ் அவங்களோட பத்திரிகையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ChatGPT அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டாலுமே அதுக்கான ஆன்சரை சேட்டிங்கில் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பர்சன் கிட்ட சேட் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போது இந்த ChatGPTக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் மக்கள்கிட்ட இருந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் ஒரு பாசிட்டிவான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கேல்குலேஷன் பண்ணுறீங்க. இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின், நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாவோ இருக்கீங்க, ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினோ இல்லை ஏதோ ஒரு மேக்ஸ் கொஸ்டினோ உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டினை இந்த ChatGPT கேட்டிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு சேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிட போகுது. இதுதான் இதில் ரொம்ப ஒரு காம்பேக்டான விஷயம். இதில் மேக்ஸ் கால்குலேஷன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு IT எம்ப்ளாயியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கோடிங் தேவைப்படுது அப்படின்னா அதையுமே நீங்கள் ChatGPTயில் கேட்கலாம். எக்ஸாம்பிள், நீங்க ChatGPTல I want a C++ code to find odd and even numbers அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா அந்த C++ லாங்குவேஜ்ல odd and even number ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன கோடிங்கோ அதை ஹேஷ்டேக் இன்க்ளூட்ல இருந்து கடைசி வரைக்குமே ஆர்டரா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அது மூலமா நீங்க ஈஸியா அந்த கோடிங்கை எடுத்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மட்டும் இல்லாம நீங்க சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னு தெரியல, உங்ககிட்ட ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதாவது இப்போ என்கிட்ட ஒரு சில காய்கறிகள் மட்டும் தான் இருக்கு, அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்
முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதையும் ChatGPTயில் கேட்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இந்தந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதை வச்சு நான் என்ன ஏதாவது ரெசிபி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கூட ChatGPT இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஜஷன்ஸ் எடுத்து காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வச்சிருக்கிற நிறைய பேர் இப்போது அவங்களோட வீடியோவுக்கு டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு ஸ்கிரிப்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ChatGPTயில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஈவன் நானே கூட ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ChatGPTயிலேருந்து நான் எடுத்திருக்கேன். அதை நான் ஃப்ராங்காக சொல்லியாவேன். ஸோ ChatGPT அந்த வகையில் எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? பட் இப்போது கமிங் டு தி நெகட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவ்ல வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT இருக்கிறதுனால நிறைய மக்களோட வேலை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ChatGPT கேன் டூ எனிதிங். ChatGPTயால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கும்போது, எல்லாத்துக்குமே ஆன்சர் தர முடியும் அப்படிங்கும்போது தென் ஒர்க்கர்ஸ் எதுக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்கணும்? இப்போது மெயினாக அது வந்து எங்கே பாதிக்கப்படுதுன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனிஸில், ஐடி கம்பெனிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த எம்ப்ளாயீஸை வச்சு அவங்க வேலை வாங்குகிற ஒரு விஷயத்த, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு எனக்கு கோடு தேவைப்படுது. அதுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச பையனை வந்து நான் வச்சு வேலை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ChatGPTயில் கேட்டாலே அதுக்கு எனக்கு அந்த ஆன்சர் வந்து சொல்லிட போகுது. ஸோ அதனால் வந்து எனக்கு அங்கே ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க தேவைப்படுறதில்ல, நான் சம்பளமும் கம்மி பண்ணலாம். அப்படிங்கும்போது இங்கே நிறைய பேர்த்துக்கு வேலையின்மை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த ChatGPT வந்தால் நல்லதா இல்லை நமக்கு கெட்டதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கீழே பதிவு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட் நியூஸ், இப்போ இந்த ChatGPT பற்றிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் படித்த வரைக்கும் ChatGPT அப்படின்னு தேடினதுமே இந்த நியூஸ் தான் வந்து நிறைய ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பில்லியனர் கௌதம் அதானிக்கு வந்து இந்த ChatGPT ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ChatGPTயில் வந்து நான் ரொம்ப அடிக்டிவ் ஆகிட்டேன். பிகாஸ் இது வந்து எனக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலுமே அதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கிது இது மூலியமாக. ஸோ இதனால் வந்து நான் இந்த ChatGPTயில் வந்து ஒரு அடிக்ஷனே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் அதானி அவரோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கே வரக்கூடிய ஒரு டெமோக்ரேஷேஷன் அப்படின்னு சொல்லியும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ChatGPTயை பற்றி அவருமே மூழ்கிட்டார். ஒரு பில்லியனரே வந்து ஒரு ChatGPTயை இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அப்போ அதில் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லும் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மெட்டா கம்பெனி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்டாவுக்கு கீழே போயிடுச்சு. மெட்டா கம்பெனியில் ஏஐயில் ஒரு பேர் போன நிபுணர் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இந்த ChatGPT ஒரு பெரிய ரெவல்யூஷன் இதெல்லாம் கிடையாது. இந்த ChatGPTக்கு பின்னாடி என்ன அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸில் வந்து அவங்க என்ன அந்த மெஷின் அந்த லாங்குவேஜ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இதுதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமாகவே எல்லா கம்பெனிஸ்லேயும் எல்லா லேப்ஸ்லேயுமே வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸையும் ஒரு சில வெப்சைட்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இந்த ChatGPTயில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன்லாம் இதனால் வந்து வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எனிஹவ் இப்போது நம்மளோட உலகம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சிலருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இதை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இன்னும் ஒரு சில பீப்புளெலாம் இருக்காங்க. பட் நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தணும். ஸோ இப்படி தான் வந்து இனிமேல் இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான இந்த உலகம் வந்து நகரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மை. இப்போது இந்த ஏஐ அப்படின்றது சாட்பாட் ரூபத்தில் வந்திருக்கு. இப்போவே நம்ம நிறைய ரோபோட்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஏஐ வந்து நம்மளோட வேர்ல்டு ஆக்குபை பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து இப்போது ஒரு தொடக்க புள்ளி தான். இதுக்கப்புறம் இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்மளும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து வர இந்த கிளிப்ஸில் உங்களுக்கு ChatGPT வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம ChatGPTயோட டெமோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஃபோனில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருமே டெஸ்க்டாப்பில் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஃபோன்னா ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அதனால் நான் வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ChatGPT அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நிற்கும். அதாவது அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் உள்ளே போனதுமே இந்த மேலே ட்ரை ChatGPT அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே வந்து இப்படி ஒரு சேட்டிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்து நிற்கும். இங்கே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு எப்படி சிக்கன் கிரேவி செய்யணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், ஹவு டு
மேக் அ சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு டு மேக் ஏ சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் பண்ண தோணுதோ அதை கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சூப்பராக எடுத்து காட்டும். என்ன மாதிரியான பொருள்கள் தேவைப்படும், எவ்வளோ நேரம் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுதுன்னு. சிக்கன் தேவை, அதுக்கான அந்த மாவு தேவை, அண்ட் சால்ட்டு, பெப்பரு, இல்லை அதுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து நீங்கள் என்ன மாதிரியான குக்கிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் குக் பண்ணணும், எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும், எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பற்றி போடுறேன் அப்படின்னா அதுக்கான வீடியோ டைட்டில் வந்து எனக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி வீடியோ டைட்டில் வந்து தஞ்சாவூர் பிக் டெம்பிள் ரிலேட்டடாக எனக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு ChatGPT ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸ்ப்ளோரிங் த கிராண்டியர் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள், a tour of UNESCO World Heritage Site, the தஞ்சாவூர் பிக் டெம்பிள், the architectural marvel of தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ இது மாதிரி இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது, உங்கள் வீடியோவில் நீங்கள் பேசினதுக்கு ரெலவெண்ட்டாக இதில் ஏதாவது ஒன்று செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக எடுத்து டைட்டிலாக கூட வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் கால்குலேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கோடிங்காக இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற ஒரு இதாக தான் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு டாஸ்க் இது என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ பைத்தான் கோட் யூஸிங் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ ஃபார் லூப் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு ஒரு பைத்தான் கோட் எழுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அது நமக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கூட புரிகிற மாதிரி வந்து அந்த சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோடு எடுத்து கொடுத்துச்சு. அந்த எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறதே காட்டியிருக்கு. இது மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே அதுக்கான அவுட்புட், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு இட் எக்ஸ்பிளைன்ஸ் யூ இன் அ வெரி க்ளீன் மேனர் ஸோ தட் ஈவன் எ சைல்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே. ஸோ திஸ் இஸ் வாட் ChatGPT. அண்ட் இதனால தான் இது ஒரு பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ChatGPTயில் காட்ட நினச்ச டெமோ. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த லைவ் டெமோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளோ டாஸ்க்குமே வந்து இந்த ஒரு chatbot வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த ChatGPT நம்மளோட நிறைய பேர்த்தோட வேலையை வந்து பறிக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு. இந்த இவ்வளோ விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ChatGPT பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது யூஸ்ஃபுல்லாக இல்லை ஹார்ம்ஃபுல்லாக? இது வந்தால் எனக்கு யூஸ்ஃபுல் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன இந்த வீடியோ பேச சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த ChatGPT வீடியோ எனக்கும் இதை பற்றி பேசணும் ரொம்ப நாளாக ஒரு தாட் இருந்துச்சு. பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டனால சரி ஓகே இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஓகே, உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை.